பொறாமை மற்றும் எரிச்சல் காரணமாக அவதூறுகளால் திமுக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் 445 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள், மக்களுடன் முதல்வர், மகளிர் கட்டணமில்லா பயணத்திற்காக 20 அரசு பேருந்து சேவை ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், அரூர் அரசு மருத்துவமனையில் 51 கோடி ரூபாயில் உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும் என்றும், அரூர் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்றும் உறுதியளித்தார். யாருக்கும் எந்த குறையும் இல்லாத வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்க்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் மூலமா இந்த ஆட்சி கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி, படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கற்றுக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. தங்களுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யலை. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படும் என்பதை இனியாவது அவங்க உணர வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன்.